பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மையான காரியங்கள் நாம் செய்திருக்கக்கூடும். அநேக நன்மைகளை அநேகருக்கு நாம் செய்திருக்கக்கூடும். ஆனாலும் அவர்கள் நமக்கு நன்மைக்கு தீமையை தான் செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை நாம் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்திருக்கலாம். இல்லை நம்மேல் தேவையில்லாத சில காரியங்களையும் சில பழிகளையும் நம்மேல் சுமத்தி நம்மை கீழே தள்ள அவர்கள் நினைக்கலாம். சில எல்லைகளை அப்படி செய்யும் போது நம்ம என்ன செய்வோம் என்றால், நம்மளை நியாயப்படுத்துவதற்காக நம்முடைய சைட்லேருந்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம சொல்லுவோம். நான் இப்படி பண்ணலை, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இப்படியே இந்த காரியங்களை சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது எத்தனை நாட்கள் நம்மளால் இதை நியாயப்படுத்தி கொண்டு இருக்க முடியும்? அதனால் நாம் இந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவர் அந்த நியாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், நான் அநேக நன்மைகளை தான் செய்திருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய இருதயம் குத்தப்படத்தக்கதாக அவர்கள் தீமைகளை தான் எனக்கு செய்கிறார்கள் என்று சொல்லி அநேகர் சொல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய நீதி, நாம் செய்த நன்மையான நீதிகள் அது இருளில் மறைக்கப்பட்டிருக்கலாம். மனுஷனால், அது பிசாசினாலும் மனுஷனாலும் அது புறம்பே தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் முதலில் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். வெளிச்சம் என்றால் என்ன? அதிகாலை ஒரு 6 மணி இல்லை 5 மணிக்கு ஒரு வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது லைட்டான ஒரு வெளிச்சம், ரொம்ப ஒரு மங்கிய ஒரு வெளிச்சமாக இருக்கும். அதற்கப்புறம் அந்த வெளிச்சத்தை காட்டிலும் பட்ட பகலுடைய வெளிச்சம், ஒரு மதிய 12 மணி 1 மணிக்கு நாம் வெளிச்சத்தை பார்க்கும்பொழுது அது அதிக பிரகாசம் உள்ளதாக இருக்கும். அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் முதல் ஆண்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பின்பு அவர் சொல்லுகிறார், உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும். அடுத்த ஆண்டவர் இன்னும் அதிகமான வெளிச்சத்திற்குள்ளாக அதை கடந்து வர செய்து அது அநேகருடைய கண்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இன்றைக்கும் நாம் அநேக காரியங்களை, அநேகர் நமக்கு செய்த துரோகங்கள், அநேகர் நமக்கு செய்த வீண் காரியங்களை நாம் அவர்களுக்கு எடுத்து உரைப்பதற்காகவே நம்முடைய நேரங்கள் எல்லாம் செலவிடுகிறோம். அதனால நமக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, நிறைய நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய காரியம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுற, அது உன்னுடைய வேலைகள், அவருடைய வேலை. அதனால வேதம் சொல்லுது, விளங்க பண்ணுவார் என்று சொல்லி. இது கர்த்தருடைய வேலை. உன்னுடைய நீதியை, உன்னுடைய நியாயத்தை கர்த்தர் நிச்சயமாகவே வெளியே கொண்டு வருவார். அதுதான் கர்த்தருடைய வேலை. அவர் நமக்காக வழக்காடுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியங்கள்ல ஒரு குறிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் இந்த காரியத்துல வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு 4 காரியங்கள் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், நான் அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த பலனுமே இல்லை. மனுஷன் நமக்கு ஏதாவது ஒரு பலனை தர வேண்டும் என்று சொல்லியோ, இல்லை மனுஷன் ஏதாவது நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நன்மை செய்யக்கூடாது. அந்த நன்மைகளை கர்த்தர் செய்வார். கர்த்தரை நம்பி, யார் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என கர்த்தர் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது காரியம் சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கை இரு என்று சொல்லி. இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என நம்முடைய வழியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது வைக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பிறஜாதியார் சொல்லலாம், எப்படி இவர்களுடைய காரியங்கள்லாம் வாய்க்கிறது? காரணம், நான் என்னுடைய வழி கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய நம்பிக்கை கர்த்தராகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னுடைய நம்பிக்கை கர்த்தரே என்று நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இது இரண்டாவது. மூன்றாவது ஒரு காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சங்கீதம் 37:7 சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மீதும் பொறாமை கொள்ளாதே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் சொல்லலாம், நான் இவ்வளவு நன்மைகள் செய்திருந்தும் எனக்கு அவர்கள் தீமைதான் சரி கட்டுகிறார்கள், இதற்கு நீர் என்ன செய்வீர்? நீ எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒருவேளை அவர்கள் மீது எரிச்சல் அடையலாம். ஆனால் அதே வசனம் சொல்லுகிறது, தீவினை செய்கிற மனுஷன் மீது எரிச்சல் அடையாதே என்று சொல்லி. ஒருவேளை நியாய தீர்ப்புகள் தாமதமாக வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தரமாக வரும்.
அதை என்றைக்கும் நாம் மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் நம் கர்த்தர் நீதி உள்ள ராஜா. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அதினதின் காலத்தில் நீதியாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்றாலும் சரி, கர்த்தர் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேல் நாம் பொறாமைப்படக்கூடாது. இது 4வது காரியம். எரிச்சல் அடையக்கூடாது. முதல் காரியம் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். 2வது காரியம் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 3வது காரியம் ஆமென் அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். 4வது காரியம் ஆமென் மனுஷர் மேல் தீவினை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் அடையக்கூடாது. இந்த 4 காரியத்தையும் செய்யும்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உன்னுடைய வெளிச்சத்தை ஆமென் உன்னுடைய நீதியை வெளிச்சத்திற்கும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அதனால மீகா 7:8 சொல்லுகிற என் சத்ருவை நான் விழும்போது சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் அமர்ந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமீன். நாம் விழுந்தாலும் எழுந்திருக்கப்படுவோம் என்பதோட ஒரு நம்பிக்கை. ஆமீன். அவர்கள் ஒருவேளை நாம் விழும்போது சந்தோஷப்படலாம், ஆனால் நாம் விழுந்தாலும் எழுந்திருப்போம், நாம் இருளில் அமர்ந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். இதோ உங்களுடைய நீதி, உங்களுடைய நியாயத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். பட்ட பகலை போல உங்களுடைய நீதி நியாயம் விளங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது. அவன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.